குருவோட தபசக்தி. குருவோட ஃபோட்டோவை நன்னா பார்த்துக்கோங்க. குருவோட ஆக்ஞை. எல்லோரும் நன்னா ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. முதுகு நேராக இருக்கணும். முகத்தில் டென்ஷன்லாம் இருக்கக்கூடாது. ரிலாக்ஸ் செஞ்சுக்கோங்க. கண்ணை மூடிண்டு உட்காந்துருக்கிறதுனால யாரும் யாரையும் பார்க்க மாட்டா. நீங்கள் உங்கள் வாயில் ஜலத்தை வச்சுட்டு வாய் கொப்பளிக்கிறத மாதிரி கன்னத்தை இந்த கன்னத்தை உப்பு கொப்பளிப்போம்ல அந்த மாதிரி வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் அசைஞ்சு கொண்டு வாங்கோ. எல்லாரும் அவா பண்ணுறதை தான் அவள் கவனிச்சுட்டு இருப்பா. மனசு அதில் தான் இருக்கும். முகத்தில் கன்னத்தில் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணு. இது அற்புதமான ஃபேஷியல் இருக்கும். சீக்ஸ் கிளியராக இருக்கும். சொன்னதை அப்படியே பண்ணுங்கோ. இது ஹரிக்கதை சொல்லலை. க்ரீம் போட்டுக்கிறத விட இந்த ஃபேஷியல் எக்ஸசைஸ் ரொம்ப உபயோகமாக இருக்கும். குருவோட ஃபோட்டோவை மறுபடியும் மனசில் நன்னா நினச்சிண்டு அவரோட பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணுங்கோ. சரணாகதி. ஸ்பிரிச்சுவலில் மட்டும் இல்லை, பௌதிக ஜீவிதத்துலேயும் உனக்கு சின்ன கஷ்டம் வந்தாலும் குருவோட பாதத்தை நமஸ்காரம் பண்ணு. அற்புதமான சக்தி குருவோட பாதத்துக்கு இருக்குது. குருவோட பாதத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் ஏற்பட போகிறது. நீ எத்தனை அனுபவபூர்வமாக மனசில் ஒரு உத்வேகம், ஒரு ஆர்த்தி, ஒரு வேகம் அதெல்லாம் வச்சுட்டு அந்த குருவோட பாதத்தை பார்த்தேன்னா, அந்த குருவோட ஃபோட்டோவை பார்த்தானா அது ஃபோட்டோ இல்லை, நிஜமாக குருமா உட்காந்துருக்கா மாதிரி தான் இருக்கும். அப்படி நிஜ ரூபத்தில் இருக்கிறதா மாதிரி பாவி. இது விசேஷமான சாதனை. இதை நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. நீ இந்த க்ஷணத்துலேருந்து 24 கோடி காயத்ரி மந்திர ஜபத்துக்கு வாரிசு ஆக போகிற. வாரிசு ஆகிட்டே. இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு பணக்காரர் அவரோட ப்ராப்பர்ட்டியை பாகம் பிரிக்கும்போது சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவா. இந்த பணத்தை இதுக்கு பண்ணணும், இந்த செலவுக்கு பண்ணணும், இந்த கோயிலுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி கோயிலுக்கு நிர்மாணத்துக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவா. அதே மாதிரி பண்டித ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியாவும் சொல்லியிருக்கார். இதை இந்த 24 கோடி ஜபத்தை எதுக்கு உபயோகிக்கணும், எப்படி உபயோகிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் விசேஷமாக நமக்கு சொல்கிறார். இது வீல்கோல் சந்தேசம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஆர்டர்னு சொல்லலாம். சீரியஸாக கவனி. இந்த ஆர்டர் உன்னோட பிளட்டு வரைக்கும், அந்த இன்டீரியராக உன்னோட சரீரத்தில் வரைக்கும் போகணும். எனக்கு அது நிறைய நூற்றுக்கணக்கான குருவோட பரிச்சயம் இருந்தது. 40 குருமார்கிட்ட ரொம்ப கிட்ட சம்பந்தம் இருந்தது. எந்த குருவும் இவ்வளோ கிளுப்தமாக விவரமாக தைரியமாக சொல்லலை. சுயமாக குரு சாயி போகிறதுக்கு இந்த மார்க்கம், இதை எங்கேயுமே காண முடியாது. ஹிந்தி தெரிஞ்சவா ஹிந்தியில் படிக்கலாம். நாம் படித்ததை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ செய்யலைன்னா உபயோகம் இல்லை. நாம் இப்போ யுகசந்தி காலத்தில் இருக்கோம். தீட்சை எடுத்துக்கிற நீ
நாம் யுகசந்தி காலத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத நன்னா புரிஞ்சுக்கணும். 1750 to 2050 யுகசந்தி காலம். நாம் யுகசந்தி காலத்தில் இருக்கோம். பிரபஞ்சம் முழுக்க 2000 வரும்போது ஒரு அவேர்னஸ் இருந்தது. மில்லியனியம் வருது, ஏதோ வரும் அப்படின்னா சொன்னான். 2000 இயர் வந்துடுத்து. என்ன மாறுதல் நடக்கணுமோ அது நடந்துடுத்து. ஆனால் என்ன மாறுதல் நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ வார் நடக்கிறதுன்னு நினச்சிக்கோ. அங்கே சண்டை, யுத்த காலத்தில் சண்டை போட்டா. அப்போ சாதாரணமான மனுஷா அங்கே ஜெயிச்சுட்டா அப்படின்னா நம்ம போய் சண்டை போட்டது போல் ஆட்டம் பாட்டம் அதெல்லாம் இருக்கும். சேத்தனத்துவம், அதாவது நேனும் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் புக்கில் படித்தா அது உன்னோடது. அதாவது ஸ்பிரிச்சுவல் புக்கில் நேனும் அப்படிங்கிறத பதத்தை படித்தாக்க அது ஒருத்தருக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. இதை நன்னா நினைவுபடுத்திக்கோ. சம்பூர்ண மனுஷாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு இது. நீ அந்த லெவலுக்கு போய் யோஜனை பண்ணணும். நம்ம எல்லாரும் அந்த சண்டையில் போய் கலந்துக்கிற மாதிரி யோஜனை பண்ணு. 2, நீ தீட்சை எடுத்துட்ட, நீ சோல்ஜர் ஆயிட்ட. we are going to fight அப்படின்னா என்ன? துஷ்பிரவர்த்தர். துஷ்பிரவர்த்தியோடு இருக்கிற துர்பாவனன்னு அந்த இருட்டு யுகம் கடந்து போய் வந்துட்டோம். இந்த விஸ்வாசத்தை நன்னா தெரியப்படுத்தணும் எல்லாருக்கும். நீ தெரிஞ்சுட்டு மற்றவாளுக்கும் சொல்லணும். அதை நீ முதல்ல உணரணும். அதில் நம்பிக்கை வரணும். அந்த ஸ்ரத்தை வந்துட்டா இந்த க்ஷணமே நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்ட. அப்போ உனக்குள்ளே இருக்கிற பரம குருவோட சம்பந்தம் ஏற்படுறது. இதுபோல் நடக்கிறதுக்கு நிதர்சனம் நீ கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. அதாவது ஹிமாலயாவில் உள்ள பாபாஜிக்கு 20,000 வருஷம் ஏஜ். அவர் நந்தன்வனத்தில் இருக்கிற ரிஷி கூட்டம் இருக்குல்ல, அதில் அவர் ஒரு சின்ன பாலகன் அப்படின்னு சொல்கிறா. அவள் குழந்தை அப்படின்னு சொல்கிறா. நமக்கு அவர் பெரிய ரிஷி மாதிரி தெரிகிறார். அவரை ரொம்ப சின்ன பாலகனாக நீ நினைக்காத. அவளுக்கு அவர் பாலகன். அவர் அந்த ரிஷி சமூகத்துக்கும் நமக்கும் நடுவில் தூதுவனாக வேலை செய்யறதுக்கு தயாராகிறார். அதாவது சினிமா எடுக்கிறா. சினிமா நன்னா ஓடினா ஓகே, ஃப்ளாப் ஆச்சுன்னா அதுவும் ஓகே. அது வேறு விஷயம். நீ இந்த விஷயத்தை பிரபஞ்சத்தில் ஒத்தொத்தருக்கும் சொல்லணும். அந்த உத்வேகம் உனக்கு வரணும். அந்த குருவோட ஆர்த்தி பற்றி உனக்கு நன்னா தெரியணும். தெரிஞ்சாதான் நீ எல்லாருக்கும் சொல்ல முடியும். பிரபஞ்சத்திற்கு இது எல்லாத்தையும் சொல்லணும்னு ஒரு பெரிய ரிஷி கூட்டம் ஹிமாலயாவில் இருக்குது.
அவள் இஷ்டப்பட்டா பிரபஞ்சத்துக்கு வந்து இதை பற்றி சொல்லலாம். அவள் இஷ்டப்படலை அப்படின்னா சொல்லாமலும் இருக்கலாம். இது வந்து முக்கிய விஷயமாக சொல்லப்பட்ட விஷயம். ரஜினிகாந்த் பாபா சினிமா எடுத்தார். ரெண்டாவது அவர் வந்து 2000லேயே 4 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருக்கணும் அப்படின்னு சொன்னான். நம்ம இப்போ யுகசந்தி காலத்தில் இருக்கிறத நன்னா புரிஞ்சுக்கோ. நீ அதை தெரிஞ்சுட்டாதான் நீ சோல்ஜராக யுத்தம் பண்ண முடியும். எதோட சண்டை போட போகிற? பிரபஞ்சத்தில் உள்ள துஷ்பிரவர்த்தி துர்பாவனையோட சண்டை செய்ய போகிறோம். நீ யுத்தம் செய்ய போறியா? உனக்கு தேவைப்பட்ட ஆகாரம், அதுக்கு வனருளு, உங்கள் குடும்பத்துக்கு தேவையானது, ரட்சணை எல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கும். யுத்தம் செய்கிற இடத்துல சாதாரண மனுஷா போக முடியாது. யுத்த களத்தில் உனக்கு ஆகாரமும் தருவா. அதாவது கவர்மெண்ட்டு எல்லாம் உனக்கு தந்துடும். அனன்யா சிந்தியந்தோம் அப்படி இருக்கணும். நீ என்ன நினைக்கிற? உன் இஷ்டப்படி உன்னோட குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் ரட்சணை தரமாட்டா. நீ எப்போ யுத்தம் செய்ய ஆரம்பிக்க போகிற அப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ரட்சணை கிடச்சிடும். எனக்கு இதெல்லாம் சௌரியப்படல, நான் என் குடும்பத்தை உதறிட்டு நான் 10,000 அடி உயரத்தில் போய் உக்காந்துக்கிறேன் அப்படின்னா உனக்கு யாரும் சாப்பாடு தரமாட்டா. உன் குடும்பத்தையும் யாரும் ரட்சிக்க மாட்டா. யாருமே பார்க்க மாட்டா. ஆக்சுவலாக அங்கே சண்டை நடக்கிற இடத்துலலாம் குவாலிட்டியாக ஒன்றும் கிடைக்காது. அங்கே ஏதானு வாங்கணும் கொள்ளணுன்னா ரொம்ப தூரம் கீழே வந்து குவாலிட்டி சாமானை வாங்கிட்டு போகணும். மானசிக ஸ்திதியை கவனிச்சியா? தீட்சை எடுத்துட்ட அப்புறம் உனக்கு மாமூல் ப்ரொடெக்ஷன் இல்லை, விசேஷமான ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அப்பா ஒரு தடவை தீட்சை எடுத்துட்ட அப்புறம் நான் மெடிக்கல் லீவ் எடுத்துகிட்டு ஊருக்கு போகிறேன், அப்புறம் வந்து டியூட்டி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால் லாபம் கிடையாது. ஆனஸ்டாக யுத்தத்தில் கண்டிப்பாக பங்கு எடுத்துக்கணும். இன்வால்மெண்ட்டு இருக்கணும். அதில் நீ நன்னா மனசு ஊன்றி எப்படி இருக்கணும், எப்படி குரு சொல்கிறாலோ அப்படி இருக்கணும். We are ready to fight. யுகசந்தி காலத்தில் நீ செய்ய போகிற இந்த யுத்தம் உனக்கு எத்தனை வரங்களை தரப்போகிறது? எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பாரத தேசத்தில் சுதந்திரம் வாங்கிறதுக்கு சண்டை நடந்தது. அப்போ நிறைய பேர் அதில் பங்கெடுத்துட்டா. அப்போ பங்கெடுத்துட்டு வாளுக்கு இப்போ கூட பென்ஷன் தரா. நீ இப்போ நினைக்கிற நான் அப்போ சண்டை போட்டுருப்பேனே அப்படின்னு. அது நடக்காது. அந்த காலகட்டம் முடிஞ்சுடுத்து. அதை சொல்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். யுத்தத்தில் பங்கு எடுத்துக்கிறதுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் வந்திருக்க நீ. ஆஃப்டர் யுத்தம் ஆனப்புறம் நீ யுத்தத்தில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னா முடியாது. எப்போ எந்தெந்த காலத்தில் என்னென்ன நடக்கிறதோ அந்தந்த டயத்தில் நம்ம கலந்துக்கணும். அந்த சுதந்திர போராட்டத்தும் போது லாயர்லாம் அவள் வேலையை விட்டுட்டு அந்த சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டா.
ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் கலந்துட்டு பிரச்சாரம்லாம் பண்ணினான். அவளுக்கு உண்டான பாத்தியதை உதறிட்டு சுதந்திர போராட்டத்தில் கலந்துட்டா. அப்போ 19 வயசு பாலகன் ஒரு இடத்துல பாம்பு போட்டான். அதை கூட சினிமா எடுத்தா பக்த சிங். சாதாரணமாக பாம்பு போட்டால் நம்ம அரெஸ்ட் பண்ணுவோம். இது லோக கல்யாணத்துக்காக பாம்பு போட்டது, சுதந்திரம் கிடைக்கணும்னு பாம்பு போட்டது. இப்போ மானசீகமாக உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மானசீகமாக இருக்கிறது உன்னோட ஜீவிதத்தையே மாற்ற போகிறது. இந்த தீட்சை எடுத்துக்கிறவா அந்த மானசீக ஸ்திதியில் இருக்கணும்னு சொல்கிறேன். அந்த யாகம் நடக்க போகிறது, உள்ளுக்குள்ளே உனக்குள்ளே யாகம் நடக்க போகிறது. நீ இதற்காக எங்கேயுமே வெளியில் போக வேண்டாம். இதை நீ உனக்குள்ளே நீ செஞ்சுக்கணும். நாம் யுகசந்தி காலத்தில் இருக்கோம். வரப்போகிற 250 வருஷத்துக்கு பின்னாடி இதுக்கு அவசியமே இருக்காது. யுத்தம்லாம் நடந்தப்புறம் யாரையும் சண்டை போட கூப்பிட மாட்டா. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொல்ற வேண்டிய அவசியம் இல்லை. சண்டை நடந்தப்புறம் அதெல்லாம் நிர்மாணம் ஆகும், ரீபில்டிங். 2250 வருஷத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலையை பற்றி இப்போ நம்ம பேசலை. நீ செய்கிற காயத்ரி மந்திர ஜபம் செய்ய போகிற, குண்டலினி சாதனை, பஞ்சகோச தாரணை, பஞ்சகோச அனவரணா, திரிகந்தி நேதனா செய்ய போகிறோம். இதுக்கு நீ நன்னா ஒன்று திருப்தியாக நன்னா ஸ்பீடாக ரொம்ப ஸ்ரத்தையாக கற்றுண்டா அதுக்கு உனக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லி தருவேன். ஷட்சக்கர ஜாகரணம், பஞ்சகோச தான அனவரணா, திரிகந்தி நேதனா. இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் போல் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நீ தெரிஞ்சுட்டு மற்றவாளுக்கு சொல்லணும். அதாவது இந்த நிறைய கோடியாக சம்பாதிச்ச இந்த ஃபோர்டு, ராக்கு அப்படின்னு பெரிய பெரிய கம்பெனி இருக்குல்ல, அதில் ரிசர்ச் பண்ணுறா. அதில் ரிசர்ச் பண்ணுறவாளுக்கு தான் அவள் கொஞ்சம் பொருளாதாரமாக பணம்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுவாள். நீ இந்த மாதிரி தான் இந்த காயத்ரி சாதனை செய்ய போகிற. இந்த 3 சாதனைக்கும் 24 கோடி காயத்ரி மந்திர ஜபம் குருதேவர் அந்தரிஷத்தில் வச்சிருக்கார். இது நன்னா உனக்கு புரியணும்னா குருவோட ஆத்ம கதா, குருவோட வாழ்க்கை சரித்திரம் படிக்கணும். நீ அதை ஒரு டெக்ஸ்ட் புக் படிக்கிற மாதிரி படி. மாதாஜியோட வாழ்க்கை சரித்திரத்தையும் படி. அவர் என்ன பண்ணினார், எப்படி அந்த ஸ்திதிக்கு போனார், என்னென்ன சாதனை பண்ணினார், எல்லாம் விவரமாக இருக்குது அதில். நீ அதை படிக்க படிக்க உன்னோட லைஃபு அப்படியே மோல்ட் ஆகிடும். 2250க்கு பின்னாடி இது பப்ளிக்கில் ரொம்ப வெளியில் வரும். இது பப்ளிக்கில் வெளியில் வந்தப்புறம் என்ன ஆகும்? யூ வில் த லீடர். நீ சொல்லுவ,
அந்த மானசிக ஸ்திதியில் இந்த கிளாஸை கண்டினியூவாக கவனி. நிரந்தர அவேர்னஸ், அந்த ஒரு உற்சாகம், அந்த துடிப்பு, அந்த எப்படியும் கற்றுக்கணும், இதை நன்னா கற்றுக்கணுங்கிற அந்த ஒரு வேகம் இருக்கணும். தீட்சை ஆச்சு, நார்மலாக இருக்கணும் அப்படின்னா முடியாது. நம்ம தீட்சை எடுத்துனது நமக்கும் குருவுக்கும் தான் தெரியும். நீ தெரிஞ்சிட்டது உனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னோட ஓரியன்டேஷன் மாறணும். அதாவது உன்னோட வீட்டில் உன்னோட ரோலு, உன்னோட ஆஃபீஸ் வேலை, இதிலெல்லாம் மாறுதல் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு 3 பேர்கிட்ட வேலை பண்ணிட்டு இருக்கிறவாள்கிட்ட 3 பேர்கிட்ட போய் கேட்டா, கோயிலில் அந்த கல்லெல்லாம் பதிக்கிறா. முதல் ஆள் என்னப்பா அப்படி கோயில் கட்டின்னு இருக்கையே என்ன அப்படின்னா, அவன் சொன்னான், என்னோட கர்மா என்ன பண்ணுறது, நான் இப்படி இதை வேலை பண்ணிட்டுருக்கேன், படிச்சிருந்தும் வேலை கிடைக்கல, இது பண்ணுறேன் அப்படின்னா. 2வது மனுஷால்கிட்ட போய் கேட்டா, என்னப்பா அப்படின்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த கோயில் கட்டுறதில் இது கட்டுறதுனால இந்த வருமானம் என் குடும்பத்தை போஷணை பண்ணுறதே, அவளுக்கு சாப்பாடு கிடச்சி நாங்கள்லாம் நன்னா இருக்கோம் அப்படின்னா. 3வது ஆள் சொன்னான், என்னப்பா கட்டுற அப்படின்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த கோயில் நிர்மாணம் பண்ணுறதுக்கு இந்த கல்லெல்லாம் நான் வைக்கிறேனே, இது எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கோம், இந்த கல் மேலே எத்தனை பேர் நடப்பா, அதுக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சதே அப்படின்னு சொல்கிறா. இத்தனை நாள் செஞ்சுக்கிற வேலையை விட இதெல்லாம் நீ கற்றுண்டா இன்னும் நீ பர்ஃபெக்டாக செய்வ. இது பகவானுக்கு குருவுக்கு செய்கிற சேவை. இப்போ நம்ம வாசல்லையே இந்த இவாள்லாம் வாசல் பெருக்கிறா. அவள் நினச்சிட்டு இருக்கா நமக்கு சம்பளம் கிடைக்கிறது நம்ம பெருக்கிறோன்னு. அவள் இந்த தேசத்துக்கே சேவை பண்ணுறா. ஒவ்வொரு தெருவும் குப்பை இல்லாமல் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அவளுக்கு பணம் கிடைச்சா கூட அவள் மனசில் பணத்துக்காக தான் நம்ம செய்கிறோங்கிறது அவள் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவா இதை நன்னா புரிஞ்சுக்கணும். அவள் பர்ஃபெக்டாக வேலை பண்ணுறதுனால தான் ரோடு சுத்தமாக இருக்குது, அந்த ஊரும் சுத்தமாக இருக்குது. அதேமாரி பிஸ்னஸ் மனுஷா ஒரு இடத்துல ஒரு வஸ்து கிடைக்கல, அந்த வஸ்து கிடைக்கல, அவளுக்கு என்ன தேவை, அந்த வஸ்துவை அவள் வேறு ஒரு இடத்துலேருந்து வாங்கின்னு இந்த ஊரில் விற்கிறா. அவள் பண்ணுறதும் சேவை தான். அவள் நினச்சிட்டு இருக்கா இல்லை நான் என்னோடய பிஸ்னஸ் நடக்கிறது அப்படின்னு. இங்கே தேவைப்படுற வஸ்து வாங்கிட்டு இங்கே விற்றா தானே பிஸ்னஸ் நடக்கும். அவளுக்கு எந்த வஸ்து கிடைக்கிறதுன்னு வாங்கிட்டு வந்தால் இங்கே தேவையில்லைன்னா அந்த பிஸ்னஸ் நடக்குமா? இதெல்லாம் மனசில் வச்சுட்டு சௌந்தர்ய லஹரி கூட 1லேருந்து 100 இதை தான் பாராயணம் பண்ணலாம். நம்ம இதெல்லாம் கற்றுக்க எங்கேயுமே போக வேண்டாம். ஸ்பிரிச்சுவல் குரு, நீ அந்த குரு சொன்ன வேலையை அப்படியே பண்ணு. சில பேர் வீட்டில் இருக்கிற புருஷா நான் வீட்டில் இல்லை, நான் ஹிமாலயா போகிறேன் அப்படின்பா. அப்படின்னு சொல்கிறவா கண்டிப்பாக போகமாட்டா. உங்களை இன்டைரக்டாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நிறைய வேலை வாங்கிக்கிறதுக்காக அப்படி செய்கிறா. அவள் ஹிமாலயா போயிடுவாளோ நீ பயந்துட்டு இன்னும் அவளுக்காக சர்வீஸ் பண்ணுற. இந்த மாதிரி இருந்தாக்கா மாறுதல் வராது. நீ காயத்ரி மந்திரத்தை உன்னோட துஷ்பிரவருத்தி துர்பாவனை எல்லாம் போகிறதுக்கு நீ உன் மனசுக்குள்ளே நல்ல யுத்தம் பண்ணணும். அதுதான் பெரிய யுத்தம். நீ யுத்தம் பண்ணி இந்த 24 கோடி ஜபத்தை நன்னா உபயோகிச்சுக்கலாம்.